அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் சீரீஸில் 13வது வீடியோ, இந்திய துறைமுகங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் எக்ஸாம், கூட்டுறவு வேலை இதுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் மற்றும் புக்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய துறைமுகங்கள், ஓகேங்களா? ஸோ துறைமுகங்கள்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வணிகம், ஓகேங்களா? ஸோ வணிகத்தில் தான் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று போக்குவரத்தாக பயன்படுத்துவாங்க, அதாவது இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு போக்குவரத்தாக பயன்படுத்துவாங்க. இன்னொன்று சரக்குகளை கையாளுறதுக்காக, ஓகேங்களா? ரெண்டுலேயுமே வணிகம் தான் முதன்மையாக இருக்கும். இப்போ வணிகம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டு தான், ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட்டு நிறைய வழிகளில் இருக்குது. ஒன்று தரை வழியாக இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா வான் வழியாக இருக்குது, இன்னொன்று தான் கடல் வழி. இப்போ ஏன் எல்லாருமே கடல் வழியை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற டிரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது கடல் வழியாக பண்ணுற டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்கும். இன்னொன்று சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காது, ஏன்னா சுற்றுச்சூழலை யாரும் பார்க்க போகிறதில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமியாக இருக்குது அப்படிங்கிறது தான். கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதால எல்லாருமே கடல் வழியாக சூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய துறைமுகம். அப்போ இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட கடற்கரை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தமாக 7516 கிலோமீட்டர் இருக்குது. 7516 கிலோமீட்டர். இது எல்லாமே அந்த தீவுகள் எல்லாம் சேர்த்து, ஓகேங்களா? இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிறத விட இந்தியா வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணுதில்ல, அதில் 95%, 70% வந்து கடல் வழியாக தான் பண்ணுது. புரியுங்களா? 70% மதிப்புள்ள பொருள்களை வந்து இந்த கடல் வழியாக தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறது இறக்குமதி பண்ணாலும் சரி, ஏற்றுமதி பண்ணாலும் சரி, ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் துறைமுகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது, 200 நடுத்தர சிறிய துறைமுகங்கள் இருக்குது. இந்த 13 பெரிய துறைமுகங்களையுமே மத்திய அரசு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த 200 நடுத்தர சிறிய துறைமுகங்கள் இருக்குல்ல, இதை அந்தந்த மாநில அரசுகளே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? இந்த துறைமுகங்கள் அப்படிங்கிறத ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு மேற்குன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி கிழக்கு பக்கம் இருக்கிற கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இப்படி போகும், ஓகேங்களா? அதுவே மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னா இந்த பக்கம் கேரளா, இந்த கோவா, மும்பை, மகாராஷ்டிரா இப்படி போயிடும், குஜராத் இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 13 பெரிய துறைமுகங்களோட ஸ்பெஷலாக தான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் அந்தந்த துறைமுகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கிழக்கு கடற்கரை துறைமுகங்களை பார்க்க போகிறோம். அதில் தூத்துக்குடி துறைமுகம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இது ஆழமற்ற பெரிய துறைமுகம் அப்படிங்கிற ஒரு பெருமையில் இருக்குது. அதாவது ஆழம் கிடையாது, ஆனால் பெரிய துறைமுகமாக இருக்கும். தமிழ்நாட்டோட பழமையான துறைமுகம் ஒன்று, இந்த கொற்கைன்னு நம்ம சொல்லுவோம், கொற்கை துறைமுகம். ஸோ அந்த அளவுக்கு பழமையான ஒரு துறைமுகம் இது. வஉசி துறைமுகம் அப்படிங்கிறது இதோட பேர், ஓகேங்களா? வஉசி துறைமுகம் அப்படிங்கிறது இதோட பேர், ஓகேங்களா? இங்கே முத்துக்குளித்தல் ஃபேமஸாக இருக்கிற ஒன்று. அடுத்தது கொல்கத்தாவில் இருக்கிற துறைமுகம். இந்த துறைமுகத்தை வைர துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நதி துறைமுகம் அப்படிங்கிற ரெண்டு பேரில் அழைக்கிறாங்க. இந்தியாவோட 2வது பெரிய துறைமுகமாக இது தான் இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளமும் அமைஞ்சிருக்கு. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் அவங்களுடையது அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாரதீப் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதீப். இந்த பாரதீப் துறைமுகம் அப்படிங்கிறது சீனாவுக்கு இரும்பு தாது ஏற்றுமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது முதன்மையாக இருக்குது இந்த பாரதீப் துறைமுகம் அப்படிங்கிறது. அடுத்த துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் துறைமுகம். இந்த விசாகப்பட்டினம் துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா டால்ஃபின் மூக்கு துறைமுகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. டால்ஃபின் மூக்கு துறைமுகம் ஆழம் அதிகமாக இருக்கிற ஒரு துறைமுகம். இதுதான் ஆழம் அதிகமான துறைமுகம் விசாகப்பட்டினம் துறைமுகம். இங்கே இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு, இந்துஸ்தானோட கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது சென்னை துறைமுகம். இது வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு துறைமுகம் மாதிரி 12 காலமாக இருக்கும், அதை வந்து இவங்க மேம்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் சென்னையில் இருக்க துறைமுகம் செயற்கையாக உருவாக்கின ஒரு துறைமுகம்.
இந்தியாவிலேயே 3வது பெரிய துறைமுகமாக இது இருக்குது. எண்ணூர் துறைமுகம் பார்த்திங்கன்னா காமராசர் துறைமுகம்னு அழைக்கப்படுது. இது இந்தியாவோட 12வது பெரிய துறைமுகம். அடுத்தது போர்ட் பிளேயர். ஸோ எண்ணூர் 12வது பெரிய துறைமுகம்னா போர்ட் பிளேயர் 13வது பெரிய துறைமுகமாக இருக்குது. 2010 தான் இதை 13வது பெரிய துறைமுகமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது மேற்கு கடற்கரை துறைமுகங்களை பார்க்க போகிறோம். காண்ட்லா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. இதை வரியில்லா துறைமுகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரை அழைக்கிறாங்க. உயர் கடலலை துறைமுகம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஓத துறைமுகம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதை. அடுத்தது மும்பை. மிகப்பெரிய இயற்கை துறைமுகம்னா அது மும்பை தான், மும்பையில் இருக்கிறது தான். ஓகேங்களா. இந்தியாவின் கடல் வழி நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த துறைமுகம். மும்பையில் இருக்க இந்த துறைமுகம் இந்தியாவோட கடல் வழி நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது. மசாகான் அப்படிங்கிற கப்பல் கட்டும் தளமும் இங்கே இருக்குது. மசாகான் அப்படின்னு சொல்லப்படுற கப்பல் கட்டும் தளமும் மும்பையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா நவசேவா. ஸோ இந்த துறைமுகம் மிகப்பெரிய செயற்கை துறைமுகம். இப்போ சென்னையில் இருக்க எட்நூரில் இருக்கிறதும் பெரிய செயற்கை துறைமுகம்னு சொல்லியிருப்போம். செயற்கை துறைமுகத்திலே பெருசு எதுன்னா நவசேவா. இதோட பேர் என்ன? ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அடுத்து மர்மகோவா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. இதை இயற்கை துறைமுகம், அழகிய கடற்கரைகளை கொண்ட துறைமுகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது நியூ மங்களூரு துறைமுகம். குதிரை மூக்கு துறைமுகம் அப்படிங்கிற பேர் இருக்குது. டைடல் போர்ட் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. டைடல் போர்ட். அடுத்தது கொச்சின் நறுமணம் துறைமுகம் அப்படிங்கிறாங்க. அதாவது கொச்சின் கேரளா அப்படின்னாலே உங்களுக்கு நறுமணம் வந்துடுது இல்லை. ஸோ நறுமண துறைமுகம். அரபிக்கடலோட ராணி அப்படின்னு இந்த துறைமுகத்தை அழைக்கிறாங்க. மேற்கு கடற்கரையில் இருக்கிற 2வது பெரிய துறைமுகம் அப்படின்னா இந்த கொச்சின் துறைமுகம் தான். இதில் கொச்சி கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு. கொச்சி கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. இந்த நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்காக ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸாம் வேணும்னு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ சென்னையில் 13ஆம் தேதி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா கொஷின் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஆனால் நீங்கள் 2023 குரூப் 4ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, இப்போ 24 எக்ஸாமில் என்ன ஸ்கோர் பண்ணீங்க, இப்போ 25ல் நடந்ததில் என்ன ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா. 24ல் உங்களுக்கு ஸ்கோர் என்ன, 25ல் என்ன ஸ்கோர் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.